திருப்பூர் வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகள் இன்றி மொட்டை மாடியிலும் பள்ளி வராண்டாவிலும் மாணவர்கள் கல்வி கற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண்குமார். வணக்கம் அருண்குமார். அந்த பள்ளியில் எத்தனை மாணவர்கள் பயின்று வருகிறார்கள்? அவர்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். திருப்பூர் வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகள் இன்றி மொட்டை மாடியிலும் பள்ளி வராண்டாவிலும் மாணவர்கள் கல்வி கற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1238 மாணவ மாணவியர்கள் பயின்று வருகிறார்கள். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலும் செயல்படும் இந்த பள்ளியில் 18 வகுப்பறைகள் மட்டுமே உள்ளது. ஒவ்வொரு வகுப்பறையிலும் 3 பிரிவுகள் மற்றும் தமிழ் வழி, ஆங்கில வழி என 2 உள்ளது. வகுப்பறைகள் இல்லாமல் மைதானம், கழிவறை உள்ளிட்ட வசதியின்றி இந்த மாணவர்கள் கல்வி கற்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பள்ளி வராண்டா, மொட்டை மாடி, நடைபாதை உள்ளிட்ட இடங்களில் அமர வைத்து படம் எடுக்கும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து இந்த அவல நிலை ஏற்பட்டு வரும் நிலையில் 2000 மாணவர்கள் படித்து வந்த இந்த பள்ளியில் தற்பொழுது 1200 மாணவர்கள் மட்டுமே படித்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பிலும் பள்ளி ஆசிரியர்கள் சார்பிலும் தொடர்ந்து கட்டிட மேம்பாட்டு பணி செய்ய வேண்டும், புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என பல்வேறு தரப்பினரிடமிருந்து கோரிக்கையை வைத்துள்ளனர். ஆனால் தற்பொழுது வரை இந்த நிலை மாறவில்லை. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திருப்பூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு காளிமுத்து பள்ளியை ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அவர் பேசுகையில் இடப்பற்றாக்குறை நிலவி வருவதால் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பில் புகார் எழுந்து வந்த நிலையில் பள்ளி வகுப்பறை மற்றும் பள்ளி தேர்வு செய்யும் நிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. விரைவில் உரிய தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.